ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோயின ஹர்ஷா, அர்ஜுனும் சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்தாங்க டவல். அப்புறம் நாங்க 2 பேரும் போய் உங்களுக்கு சூடா குடிக்க சூப் செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தனியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன் இவளே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் தனியா நின்று தலை தொட்டிட்டு இருக்க, அப்போ அவளோட பேரை சொல்லி யாரோ அவளை கூப்பிடுற மாதிரி அவளுக்கும் ஃபீல் ஆக, அவளுமே அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அந்த டைரக்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இப்படி நடக்க கொஞ்சம் கூட பாசிபிளே இல்ல. ஏன்னா நான் தான் அவளோட மெமரிஸை எரேஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அவங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கிறது எனக்கு பெருசா தெரியல. ஆனா எது எனக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னா, உங்களோட பிரேஸ்லெட் எப்படி அவங்க கிட்ட விட்டு வந்தீங்க அப்படின்னு ஹர்ஷும் கேட்க, அட பசங்களே இப்படிதான் கியூட்டான பொண்ணுங்க பக்கத்துல இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அர்ஜுனும் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் லைட்டா டென்ஷன் ஆகுறான். அவங்க அவங்களோட பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க கிட்ட ஒரு சாரியும் அப்புறம் ஒரு தேங்க்ஸும் சொல்லிடுங்க அப்படின்னு ஹர்ஷும் அர்ஜுனும் சொல்றாங்க. அதுக்கு வீட்டில் இருக்க யாராச்சும் அவளை பார்க்கறதுக்குள்ள இங்க இருந்து அவளை அனுப்பி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் இப்ப காட்டுறாங்க. அவளும் அந்த வாய்ஸ ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பா. இப்ப அவ அங்க இருக்க ஒரு ரூமோட கதவ ஓப்பன் பண்ணி அந்த செவுத்துல மாட்டியிருக்க ஒரு பெயிண்டிங்க பாக்குறா. இப்ப அதே நேரத்துல அவளை தேடிட்டு வர நம்ம ஹீரோவோ அவ கீழே போட்டு போன அந்த டவலை மடிச்சு ஓரமா வைக்கிறான். இவ எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்ப அவளை தேட ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோ போக அவன் பின்னாடி அந்த சூனியக்காரியும் வரா. யாரோ தான் பின்னாடி இருக்க மாதிரி அவனுக்கும் ஃபீல் ஆக அவனும் இப்ப திரும்பி பார்ப்பான். ஆனா அங்க யாரும் இல்லாதனால அவனுமே அங்க இருந்து புறப்படுறான். இப்ப அந்த ரூம்குள்ள வர நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங் கிட்ட போய் அதை தொட ட்ரை பண்ணுவா. அப்ப யார் நீ அப்படின்னு ஒரு குரல் கேட்க அவளுமே பயந்து போறா. என்னோட பேரு கௌரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாட்டியும் கேட்பாங்க. நான் அவரோட பொருளை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். அதான் உயரமா இருப்பாரு அவரோடது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, அதுக்கு என்னோட பேரனுங்க 3 பேரும் உயரமா தான் இருப்பாங்க அப்படின்னு பாட்டியும் சொல்லுவாங்க. அப்ப ஹேண்ட்ஸமா இருப்பார்ல அவரு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, அவனுங்க 3 பேருமே ஹேண்ட்ஸம் தான். சரிவா அவங்கள நீ யாரை பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்க அவன் பின்னாடி இருக்க ஒரு நீளமான தூண் மேல அந்த சூனியக்காரியா இருப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வேகமா இறங்கி வர, அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வரத பாக்குற அவளும் பயத்துல மேல ஏறிடுறா. நீ எங்க போயிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா அவகிட்ட கேட்க, அப்ப அங்க வர பாட்டிமா, அர்ஜுன் இந்த ராத்திரி நேரத்துல உன்னோட ஃப்ரெண்ட் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பாட்டி அவங்க என்னோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு அர்ஜுனும் சொல்ல, அப்படின்னா ஹர்ஷ் இவ உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காதா அப்படின்னு அவங்களும் இப்ப கேட்க, அவங்க ஒன்னும் எங்களை பாக்குறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்ப நம்ம ஹீரோவை கை காட்டுறாங்க. ஓ அப்படின்னா நீ விஹானா பாக்குறதுக்காக வந்திருக்கியா? இது வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நீ யாரும் அந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. இதுதான் முதல் தடவை உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு அவனை தேடிட்டு வந்தது அப்படின்னு பாட்டிமாவும் சொல்ல, சோ இப்ப அவங்க நம்ம ஹீரோயினை ஹீரோட பக்கத்துல நிக்க வச்சுட்டு, இந்த ஜோடி பார்க்க சூப்பரா இருக்கு, என்னோட கண்ணே பற்றம் போல அப்படின்னு அவங்க சொல்ல, இப்ப நம்ம ஹீரோட பிரதர்ஸும் அவங்க கூட சேர்ந்து அவனை கிண்டல் பண்ணுவாங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்னோட ஒரு பொருளை இவங்களோட டாக்ஸிலே விட்டுட்டு வந்துட்டேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நீ அப்படி எதுவும் மறந்து விட்டுட்டு வந்த விகான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் அங்க வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க வீட்டு வேலைக்காரி கிச்சன்ல இருக்க அந்த சூனியக்காரையும் இப்ப அவளை அப்படியே பார்த்துட்டு இருப்பா. விகான் நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அப்புறம் நீ எதுக்காக டாக்ஸில போன? உன்னோட காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா கேட்பாங்க. அம்மா என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் டாக்ஸில வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனோட பிரதர்ஸும் சேர்ந்து சமாளிப்பாங்க. என்னோட பொருளை திருப்பி கொடுக்க இங்க வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நானும் இப்போ அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட பிரதர்ஸும் இப்போ சொல்லுவானுங்க. ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு அந்த டாக்ஸில அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் இப்போ கேட்க, இல்ல ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவரோட போய் டாக்ஸில இருந்ததுக்கான ரீசன் என்னன்னா, நான் தான் அந்த டாக்ஸியை டிரைவ் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஒரு கேப் டிரைவர் அப்படின்னு அவளும் இப்போ சொல்றா. உண்மையை சொல்லு என் பையன் கூட அந்த டாக்ஸில என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அட நான் உண்மையை தான் ஆண்டி சொல்றேன். நான் ஒரு கேப் டிரைவர் அப்படின்னு நம்ம ஹீரோனை அவங்க கிட்ட சொல்லுவா. அதை கேட்குற அவங்களும், ஆனா நீ ஒரு பொண்ணாச்சே அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணா இருக்கிறதுல என்ன ஆண்டி இருக்கு? இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லா வேலையும் செய்றாங்க. அப்படி இருக்க நான் சாதாரண ஒரு கேப் தானே ஓட்டுறேன். அதுல என்ன இருக்கு? ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லைசென்ஸ் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறா. இதை பாருங்க கௌரி சர்மா, உங்களுக்கு கேப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆப்ல கூட புக் பண்ணலாம். எப்ப வேணாலும் லேட் நைட்டா இருந்தா கூட நீங்க எனக்கு கால் பண்ணா உங்களை பிக் பண்றதுக்கு கரெக்ட் டயத்துக்கு நான் வந்துருவேன். அப்புறம் இவங்க உங்களோட பொண்ணு தானே ஆண்டி. நைட் டைம்லலாம் உங்க கேப்ல போறப்போ உங்களுக்கு பயமா இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன மாதிரி பொண்ணுங்கலாம் கேப் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்க அப்படி பயந்துட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆஃபீஸ், பார்ட்டி, அப்புறம் கிளப்னு எங்கேருந்து லேட்டாக கிளம்பினாலும் இனி பயப்பட தேவையில்ல. எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை இப்போ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவோ, எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் நீ சொல்ற மாதிரி இந்த ஆஃபீஸ், பார்ட்டி அப்புறம் கிளப்புக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அது கூட நல்லா தான் இருக்கும். என்னோட கார்டை எடுத்துக்கோ, உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயினை அவகிட்ட சொல்லுவா. நீ இதே தான் உன் வேலையா பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தவரை பிக்கப் டிராப் பண்ணிக்கிட்டு, அதுவும் மிட் நைட்ல உன்னோட அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? இதுவும் ஒரு வேலை தானே. இதுல என்னோட அப்பா அம்மா சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது பொண்ணுங்களுக்கான வேலை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் இப்ப சொல்லுவாங்க. ஆண்டி நீங்க ஏன் இப்படி திங்க் பண்றீங்க? நான் கூட ஒரு பொண்ணு தான். நான் ரொம்ப நல்லாவே டிரைவ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை கூட நான் பிரேக் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, ஒரு பொண்ணு ராத்திரி முழுக்க வெளியே வந்துட்டு பகல்ல அவ வீட்டுக்கு தனியா வந்தாலுமே இந்த உலகம் அவளை தப்பா தான் பேசும். அப்படி இருக்க உன்னோட அப்பா அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இப்படி ஒரு வேலை செய்ய உன்னை அலோவ் பண்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரியானவங்களா இருப்பாங்க? இப்ப எதுக்காக தேவையில்லாம என்னோட அப்பா அம்மாவெல்லாம் இதுல இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுமே கோவப்படுவா. ஒருவேளை இந்த வீட்ல இருக்க எல்லாரும் இப்படி திமிர் பிடிச்சவங்களா தான் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
நான் அந்த பொருள திருப்பி குடுக்க இந்த வீட்டுக்குள்ள வராம வாசல்லயே வச்சுட்டு கிளம்பியிருப்பேன். இங்க எல்லாரும் பொண்ணுங்களுக்கு தான் ஈஸியா அட்வைஸ் பண்ணிடுறீங்க. எப்படி நடந்துக்கணும், நடந்துக்க கூடாதுன்னு. அதுக்கு பதிலா உங்க வீட்டு பசங்க கிட்ட நைட்ல வெளில சுத்தாம வீட்ல இருக்க சொல்லலாம்ல. ஏன் எப்பவும் பொண்ணுங்கள தான் இப்படி கண்காணிச்சுட்டே இருக்கணுமா என்ன அப்படின்னு அவளும் கேட்க, பொண்ணுங்கள தான் நம்ம எப்பவும் பாதுகாக்கணும். ஏன்னா வெளியில இருக்க இந்த உலகம் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்ல, அதத்தான் நான் மாத்தணும்னு சொல்றேன் ஆன்ட்டி. இப்படிலாம் பொண்ணுங்கள பாதுகாக்கிறத விட்டுட்டு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க. ஒருவேளை எல்லாரும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த சொசைட்டில பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்புறம் ஆன்ட்டி நீங்க ஒன்றும் என்னோட இந்த லைஃப்ல ஷேர் ஹோல்டர் கிடையாது. நீங்க எப்படி என்னோட கேரக்டர பத்தி ஃபீட்பேக் கொடுக்கறத நான் கேஷுவலா எடுத்துக்க. அதுவும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ பத்தி தப்பா பேசுறதுக்கான ரைட்ஸ நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுது கண்டிப்பா நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு. உங்கள மாரி இருக்கவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல. இப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி. ஆக்சுவலி நீங்க என்னோட சைடு நின்றுக்கணும். ஆனா நீங்களும் எனக்கு ஆப்போசிட்ல நிக்கிறீங்க. எது சரி எது தப்புன்னு உன்ன மாரி ஒருத்திகிட்ட இருந்து கத்துக்கணுங்கிற எந்த அவசியமும் என்னோட அம்மாக்கு இல்ல. நீ பெரியவங்களுக்கு சுத்தமா மரியாதை கொடுக்க மாட்ற. அதுவும் இல்லாம ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து இப்படி அவங்கள இன்சல்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவகிட்ட கோவப்பட, உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்ட இப்படி அவமானப்படுத்தி, அவ கேரக்டரோட சேர்த்து அவள பெத்தவங்களையும் இப்படி தப்பா பேசுறது மட்டும் சரியா? போதும் நிறுத்து. நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேலயும் எதுவும் சொல்லாத. எல்லாரும் போய் தூங்குங்க. நான் இவள வீட்டுக்கு வெளில கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ அவ கைய புடிச்சு இழுத்துட்டு போவான். அண்ணா வெளிய மழை பெஞ்சுட்டு இருக்கு. இதுல இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு அர்ஜுனும் அவன் கிட்ட கேட்க, அதுக்கு எனக்கு அத பத்திலாம் எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட சொல்லுவான். ஹலோ எனக்கும் தான் என்ன பத்தி நீங்களும் உங்க அம்மாவும் என்ன நினைச்சாலும் கவலை இல்ல. ஃபீமேல் கேப் டிரைவர்ங்கிறத நினைச்சு நான் இது நாள் வரைக்கும் பெருமை தான் பட்டிருக்கேன். ஒருவேளை நான் பண்ற இந்த வேலை உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் பிடிக்கலன்னா அது என்னோட ப்ராப்ளம் இல்ல. இப்படி ஒவ்வொரு டைமும் நீ உமன் கார்ட் ப்ளே பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. இன்ஃபேக்ட் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இன்சல்ட் பண்ணியே என்னோட அம்மா. அவங்களுமே ஒரு பொண்ணு தான். உன்ன மாரி பொண்ணுக்கெல்லாம் எப்பவும் இந்த வீட்ல இடம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்ல, எனக்குமே இந்த வீட்ல உங்க கூடயும் உங்க அம்மா கூடயும் சேர்ந்து வாழணுங்கிற எந்த ஆசையும் இல்ல. அப்புறம் இதுதான் நான் உங்கள மீட் பண்ற கடைசி தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவமா அங்கிருந்து புறப்படுறா. சோ இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து டோர லாக் பண்றான். இப்ப அந்த சூனியக்காரியும் அந்த வீட்ல இருக்க வேலைக்காரியை கொன்னு அவளோட அந்த டெட் பாடியை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோட வீட்டு மேல ஏறிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுமே கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே ஹீரோட வீட்ல இருந்து வெளில வரா. அவளுமே இப்ப திரும்பி பார்க்க அந்த சூனியக்காரியும் அங்க இருந்து போயிடுறா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவும் அவங்க அம்மாவும் பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே வண்டி ஓட்டிட்டு வரா. அப்ப அவளோட தங்கச்சி சாரு அவளுக்கு கால் பண்ணி வெளில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்பா. ஒருத்தவரோட பொருளை திருப்பி கொடுக்க போய் அவமானப்பட்டு வந்தேன் சாரு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லுவா. அக்கா ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? நீங்க ஓகே தானே அப்படின்னு சாருவும் கேட்க, அது ஒண்ணும் இல்ல. நான் ஒருத்தவனை மீட் பண்ண போனேன்ல, அவன் சரியான திமிர் பிடிச்சவன். அவன் மட்டும் இல்ல, அந்த வீட்ல இருக்க எல்லாரும் அப்படிதான். அவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க. ஆன்டிக் திங்ஸ் அவங்க வீட்டு ஃபுல்லா வச்சிருக்க மாதிரி ஆன்டிக் தாட்ஸ் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. அப்புறம் அவனுக்கு நாள் பூரா அவனோட அந்த நீளமான முடிக்கு ஷாம்பு போடவே டைம் கரெக்டா இருந்திருக்கும். அதனால தான் அவனுக்கு மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியல. புயல் பலமா அடிச்சிட்டு இருக்கு. அம்மாவும் இப்ப தூங்கிட்டாங்க. சோ நீங்க பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்காக டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சாருவும் சொல்லுவா. நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா டிரைவ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு அங்க பயங்கரமா ஒரு சத்தம் கேட்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இப்ப காரை பாதி வழியிலே நிப்பாட்டிடுறா. ஒருவேளை இந்த சத்தம் காருக்குள்ள இருந்து தான் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை இறக்கிட்டு காதுல கை வச்சு பாப்பா. இப்ப அவளுமே கார்ல இருந்து வெளில வந்து இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, இப்ப நம்ம ஹீரோனை நோக்கி அங்க ஒரு பெரிய சுனாமியே வந்துட்டு இருக்கும்.